என் வாழ்க்கையில் நடந்த மிக கொடூரமான சம்பவத்தை இன்று உங்களிடம் சொல்லப் போகிறேன். என் திருமணம் முடிந்து 1 வருடம் கடந்துவிட்டது. அந்த 1 வருடத்திற்கு பிறகுதான் என் வீட்டில் ஒரு பெரிய பூகம்பமே வெடித்தது. என் மனைவி திவ்யா கருவுற்றிருக்கிறாள் என்ற செய்தி வீடெங்கும் பரவியது. இதை கேட்டவுடன் நான் சொல்ல முடியாத அதிர்ச்சிக்கு உள்ளானேன். அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்தது. அந்த 1 வருட காலத்தில் நான் என் மனைவியை ஒருமுறை கூட தொட்டதே இல்லை. நாங்கள் கணவன் மனைவியாக இருந்தும் எங்களுக்குள் எந்த நெருக்கமும் இல்லை. நான் அவளை என் மனைவியாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்படி இருக்க அவள் எப்படி கர்ப்பமாக முடியும்? இந்த கேள்வி என் மனதை அரித்து கொண்டே இருந்தது. ஆனால் நான் மௌனமாக இருந்தேன். என் மனைவியும் மௌனமாகவே இருந்தாள். நாட்கள் நகர்ந்தன. குழந்தை பிறந்தது. எனக்குள் இருந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்த அந்த பச்சிளம் குழந்தைக்கு DNA பரிசோதனை செய்ய ஏற்பாடு செய்தேன். அந்த அறிக்கையை பார்த்தபோது நான் நிலைகுலைந்து போனேன். அந்த அறிக்கை சொல்லும் உண்மை என்னவென்றால், அந்த குழந்தையின் இரத்த வகை எங்களுடைய குடும்பத்தினுடையதுதான். ஆனால் அந்த குழந்தையின் தந்தை நான் அல்ல. என் பெயர் கதிர். நான் நிறைய சம்பாதிக்கிறேன். தோற்றத்திலும் ஒன்றும் குறைவில்லை. படித்து பட்டமும் பெற்றிருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் நான் ஒரு பெண்ணை அல்ல, ஒரு ஆணையை விரும்புகிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். இதில் யாருக்கும் எந்த கேள்வியும் இருக்க முடியாது. ஆனால் என் பெற்றோர் என் விருப்பத்திற்கு முற்றிலும் எதிராக வலுக்கட்டாயமாக என்னை திருமணம் செய்து வைத்தனர். இந்த உண்மை எனக்கு எந்த அளவுக்கு வலியை தந்தது என்பதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இரவு நேரங்களில் வீட்டின் மொட்டை மாடியில் படுத்துக்கொண்டு வானத்தை பார்த்து நான் ஒரு கேள்வியை மனதிற்குள் கேட்டுக்கொண்டே இருப்பேன். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்தது? நான் என்ன தவறு செய்தேன்? இதற்கான காரணம் சொத்து தகராறுகள். என் அம்மாவின் தம்பியான மாமாவுக்கு ஆண் வாரிசு இல்லை. அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் அவரது மகள் திவ்யாவுக்குத்தான் செல்ல வேண்டும் என்று இருந்தது. அந்த சொத்துக்களை எப்படியாவது எங்கள் குடும்பத்திலேயே வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற பேராசையில் என் பெற்றோர் என்னை கட்டாயப்படுத்தி என் மாமாவின் மகளுக்கு என்னை திருமணம் செய்து வைத்தனர். திவ்யா என்னை விட வயதில் மூத்தவள். உண்மையை சொல்லப்போனால் எனக்கு அவள் மீது சிறிது கூட விருப்பம் இல்லை. என் வாழ்நாளில் ஒருமுறை கூட நான் அவளை ஒரு பெண்ணாகவே பார்த்ததில்லை. திருமணம் பற்றி முதலில் பேச்செடுத்த போது எல்லோரும் கேலி செய்கிறார்கள் என்று தான் நினைத்தேன். ஆனால் என் பெற்றோரின் முகத்தில் இருந்த தீவிரத்தை பார்த்தபோது என் நெஞ்சில் ஒரு பயம் உருவாகத் தொடங்கியது. நான் ஏதோ ஒரு இக்கட்டான பாதையில் தள்ளப்படுகிறேன் என்றும் அங்கிருந்து பின்வாங்க முடியாது என்றும் எனக்கு தோன்றியது. என் அண்ணன் செல்வம் ஏற்கனவே திருமணமாகி அவன் 2 பெண் குழந்தைகளுக்கு தந்தையாக இருந்தான். அதனால் அடுத்து என் மீதுதான் வீட்டார் கண்கள் வைத்தார்கள். குடும்பத்தின் பேராசை என்ற பசிக்கு தீனியாக நான் பலிகடா ஆக்கப்பட்டேன். எங்கள் வீட்டில் இருக்கும் என் அண்ணி மலர் பற்றி சொல்லியே ஆக வேண்டும். அவள் இந்த வீட்டிற்கு வந்த காலத்திலிருந்தே என்னிடம் மிகுந்த அன்புடனும் நட்புடனும் பழகி வருகிறாள். நான் 18 வயதாக இருக்கும்போதே அவள் என் அண்ணனை திருமணம் செய்து வந்துவிட்டாள். எனக்கு துணையாகவும் என் மனதை புரிந்து கொள்பவளாகவும் அவள் மட்டுமே இருந்தாள். ஆனால் என் பெற்றோருக்கு அவளை அறவே பிடிக்காது. அவர்கள் அவளை அதிகம் படித்தவள், தானாக சிந்திப்பவள், தலைகணம் உள்ளவள் என்று குறை கூறுவார்கள். உண்மை என்னவென்றால் என் அண்ணன் செல்வம் எந்த வேலையும் செய்யாதவன். வீட்டு செலவு, குழந்தைகளின் படிப்பு, அன்றாட தேவைகள் என அனைத்தையும் கவனித்து கொண்டு கடினமாக உழைப்பது என் அண்ணிதான். அவள் செய்யும் இந்த உழைப்பை கண்டுகொள்ளாத என் வீட்டார் அவள் வீட்டு வேலைகளை குறைவாக செய்கிறாள் என்று குறை சொன்னார்கள். என் அன்னையின் உழைப்பை மதிக்க தெரியாத என் பெற்றோர் அவளை ஒரு தோல்வியுற்ற மருமகள் என்று முத்திரை குத்தினர். இனி எங்கள் குடும்பத்திற்கு சொந்தமான ஒரு பெண்ணையே கொண்டு வருவோம். அவள் அழகாகவும் இருப்பாள். என் மாமாவிடமிருந்து சொத்துடன் வருவாள். அதே சமயம் எங்கள் பேச்சை கேட்டு எங்களை நன்றாக கவனித்துக் கொள்வாள் என்று அவர்கள் திட்டமிட்டனர். அந்த திட்டத்தின் பெயர்தான் திவ்யா. இந்த திருமண பேச்சு தொடங்கியதிலிருந்தே எனக்குள் ஒரு பாரமான உணர்வு உருவானது. அந்த திருமணத்திற்கு நான் சம்மதிப்பதில் என் விருப்பத்திற்கும் எந்த இடமும் இருக்கவில்லை. என் குடும்பத்தினர் திவ்யாவை பற்றி புகழத் தொடங்கினர். அவள் உலகிலேயே சிறந்த பெண். அவள் வந்தால் எல்லாம் மாறும். அவள் வந்தால் எங்களுக்கு சேவை செய்வாள். வீடு மகிழ்ச்சியில் நிறையும். வீடு களை கட்டும் என்று காலையிலிருந்து மாலை வரை அதையே பேசிக்கொண்டிருந்தனர். எனக்கு இது ஒரு சிறைவாசம் போல் இருந்தது. முக்கியமாக என் அன்னிக்கு 2 பெண் குழந்தைகள் மட்டுமே இருந்தார்கள். ஆண் வாரிசு இல்லை. என் அம்மா அடிக்கடி திவ்யா வந்ததும் அவளுக்கு உடனே ஒரு மகன் பிறப்பான் பாருங்கள் என்று கூறுவார். ஒரு மனிதனைப் போல அல்லாமல் ஏதோ ஒரு தேவையை பூர்த்தி செய்யும் கருவியாகவே அவர்கள் திவ்யாவை பார்த்தார்கள். நான் அமைதியாக எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு என் சுதந்திரம் பறிபோவதை பார்த்து நான் மனமருந்தி நின்றேன். என் விருப்பம், எனது மகிழ்ச்சி, இதற்கெல்லாம் அந்த வீட்டில் என்ன மதிப்பு இருந்தது?
என் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே நபர் என் அண்ணி மலர் மட்டும்தான். நாங்கள் இருவரும் எப்பொழுதாவது தனியாக இருக்கும்போது என் மனக்குறைகளை அவளிடம் கொட்டுவேன். அண்ணி, இது எதுவுமே சரியாக நடக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது என்பேன். அவள் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு, விடு கதிர், உன் பெற்றோர் எதில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்றாள். அவர்களை அப்படியே இருக்க விடு என்பாள். அவள் என் முகத்தை பார்த்து மென்மையான குரலில், அவள் அவ்வளவு மோசமானவள் ஒன்றுமில்லை, பார்க்க நன்றாக இருக்கிறாள், வயதும் பொருத்தம்தான் என்று திவ்யாவை நியாயப்படுத்துவாள். நான் உடனே குறுக்கிட்டு, ஆனால் இது என் விருப்பம் இல்லையே அண்ணி என்று கேட்பேன். அப்போது அவள் ஒரு நிமிடம் மௌனமாகிவிட்டு மெதுவாக சொல்வாள், என்னை மட்டும் விருப்பப்பட்டுதானே இந்த வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள். பிறகு என் வாழ்க்கைக்கு என்ன மரியாதை கிடைத்தது? அவள் கண்களில் ஒரு விதமான சோர்வு இருந்தது. வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு வலி அது. அவர்களை அவர்கள் விருப்பப்படி இருக்க விடு கதிர். வீட்டார் திருப்தியாக இல்லை என்றால் அவர்கள் மணமக்களையும் நிம்மதியாக இருக்க விடமாட்டார்கள் என்று அவள் தன் வாழ்க்கையை பற்றி பேசத் தொடங்கினாள். உன் அண்ணனுடன் என் உறவு இப்போது மிகவும் மோசமாகிவிட்டது. உன் பெற்றோர் என் மீது இல்லாததையெல்லாம் சொல்லி அவன் காதில் விஷத்தை ஊற்றிவிட்டார்கள். இப்போது என் முகத்தை பார்ப்பதே அவனுக்கு பிடிக்கவில்லை. இந்த வீட்டில் நான் வெறும் பணம் சம்பாதிக்கும் இயந்திரமாக மட்டுமே இருக்கிறேன். என் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக நான் இதையெல்லாம் தாங்கிக் கொள்கிறேன் என்பாள். அவள் பேசுவதை நான் மௌனமாக கேட்டுக்கொண்டு நிற்பேன். அவளுடைய கேள்விக்கு என்னிடம் பதில் இருக்காது. அவள் கடைசியாக சொல்வது இதுதான், நீ நல்ல கணவனாக இருக்கதிர். உன் மனைவியை கண்ணியமாக பார்த்துக்கொள். அவளது வார்த்தைகளை கேட்கும்போது ஒரு கணம் எல்லாவற்றையும் நான் சரி செய்து விட முடியும் என்று தோன்றும். ஆனால் மீண்டும் மீண்டும் திவ்யா திவ்யா என்று வீட்டில் எல்லோரும் அந்த பெயரையே சொல்வதை கேட்கும்போது எனக்குள் ஒருவித பதற்றம் உருவாகும். அந்த பெயரையே எனக்கு பிடிக்காமல் போய்விட்டது. என் சொந்த அடையாளம் எங்கோ தொலைந்து போனது போலவும், மற்றவர்கள் எனக்கு தீர்மானித்த ஒரு முடிவாக நான் மாறிப்போனது போலவும் உணர்ந்தேன். அந்த பெயரையும் அந்த திருமணத்தையும் மட்டுமே மையமாக வைத்து என் குடும்பத்தினர் நாள் முழுக்க பேசிக்கொண்டிருந்தனர். ஒவ்வொரு நிமிடமும் நான் உள்ளுக்குள் உடைந்து கொண்டிருந்தேன். திருமண நாள் நெருங்கியது. என் அண்ணன் செல்வத்திற்கு திருமணம் நடந்தபோது என் பெற்றோர் ஒரு பைசா கூட செலவு செய்ய தயாராக இல்லை. அண்ணி மலரை அவர்கள் எந்தவித ஆடம்பரமும் இன்றி மிக எளிமையாகத்தான் வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள். ஆனால் எப்போது திவ்யா தன் சொத்துக்களுடன் எங்கள் வீட்டிற்கு வரப்போகிறாள் என்பதால் அவர்கள் பணத்தை தண்ணீராக செலவு செய்கிறார்கள். அவள் மாமா வீட்டிலிருந்து கிளம்பும் அந்த நொடியே எல்லாம் எங்கள் வசமாக போகிறது என்று அவர்கள் நினைத்தார்கள். திவ்யாவின் பெற்றோர் உயிரோடு இல்லை என்றாலும் அந்த திருமணத்தில் எந்த சடங்கையும் அவர்கள் விடவில்லை. நம் கலாச்சாரத்திலேயே இல்லாத சடங்குகளை கூட வலுக்கட்டாயமாக செய்து முடித்தார்கள். மருதாணி வைப்பது, பால் குடிப்பது, கதவை தடுப்பது, செருப்பு ஒலிப்பது என ஒவ்வொரு சடங்கிலும் மிகுந்த ஆரவாரம் இருந்தது. சுற்றியுள்ளவர்கள் சிரிப்பும் களிப்புமாக இருந்தார்கள். ஆனால் என் உள்ளுக்குள் ஒரு மயான அமைதி நிலவியது. 3 நாட்களில் முடிய வேண்டிய திருமணத்தை 8 நாட்களாக இழுத்தடித்தார்கள். கடைசியில் அவள் எங்கள் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். வீடு முழுவதும் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மக்கள் கூட்டம் அலைமோதியது. எல்லோரும் மகிழ்ச்சியில் இருந்தார்கள். ஆனால் என் மனதில் மகிழ்ச்சிக்கு இடமே இல்லை. மணமேடை சடங்குகளின் போது அப்பா அதையெல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி ஒதுக்கி தள்ளினார். இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்குள் ஒருவித ஏளன சிரிப்பு தான் வந்தது. திருமணம் முடிந்து அவள் இப்போது எனது அறையில் அமர்ந்திருந்தாள். நான் வீட்டின் முற்றத்தில் ஒரு மூலையில் அமைதியாக உட்கார்ந்திருந்தேன். என்னை கவனித்த அண்ணி மலர் என் அருகே வந்து, ஏன் இங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறாய், போ அறைக்குள் செல் என்றாள். நான் தலை குனிந்தபடி, எனக்கு மனமில்லை அண்ணி என்று சொன்னேன். அவள் உடனே, அம்மா அப்பா உன்னை பார்த்து விட்டால் பெரிய பிரச்சனையாகிவிடும், உள்ளே போ, அவள் உன் மனைவி என்று கண்டிப்புடன் கூறினாள். அவள் சொன்னதை கேட்டு எனக்குள் கோபம் பொங்கியது. அவர்கள் என்னிடம் கேட்டார்களா? எல்லாமே அவர்கள் விருப்பப்படிதானே நடந்தது. இப்பொழுதாவது என் விருப்பப்படி நடந்து கொள்ளட்டுமே என்று கோபத்துடன் கேட்டேன். அண்ணி மலர் ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு மென்மையான குரலில், சரி, குறைந்தது அறைக்குள் மட்டுமாவது செல், பேச வேண்டாம், கூப்பிட வேண்டாம், ஆனால் வெளியே அமர்ந்திருந்தால் அது மற்றவர்களுக்கு பெரிய வேடிக்கையாகிவிடும், வீணான சலசலப்பை ஏன் உருவாக்க வேண்டும் என்றாள். அவள் பேச்சில் நியாயம் இருந்தது. இவ்வளவு செலவு செய்து திருமணத்தை முடித்துவிட்டு நான் அறைக்குள் செல்லவில்லை என்றால் வீட்டில் பெரும் புயல் வீசும் என்பது எனக்கு தெரியும். எனவே வேறு வழியின்றி மெல்ல எழுந்து அறைக்குள் சென்றேன். உள்ளே நுழைந்த போது நான் எதிர்பார்த்த காட்சிக்கு முற்றிலும் மாறாக இருந்தது.
திவ்யா மணப்பெண் கோலத்துடன் அலங்காரமாக என்னை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கவில்லை. மாறாக அந்த கனமான உடைகளை களைத்துவிட்டு சாதாரண உடையில் தன் கையில் இருந்த தொலைபேசியை பார்த்தபடி மிக சாதாரணமாக அமர்ந்திருந்தாள். நான் திகைத்து போய் நின்றேன். எனக்கு கோபமாக இருந்தது. அவள் பயந்து போயிருப்பாள் அல்லது அழுது கொண்டிருப்பாள் என்று நினைத்தேன். ஆனால் அவள் மிகவும் சாதாரணமாக இருந்தாள். நான் மெதுவாக உள்ளே சென்று ஒரு ஓரத்தில் அமர்ந்தேன். அறையே முற்றிலும் அமைதியாக இருந்தது. அவள் முகத்தில் தொலைபேசியின் வெளிச்சம் மட்டுமே விழுந்து கொண்டிருந்தது. அன்றுதான் முதலில் எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது. நான் நினைத்தது போல எதுவும் இல்லை. அவளுக்கு தன் பணம் மற்றும் தகுதியின் மீது ஒரு பெருமை இருக்கிறது என்பதையும், இனி இந்த வாழ்க்கை முழுவதும் என்னை ஆட்டி அடக்கி ஆளப் போகிறாள் என்பதையும் உணர்ந்தேன். ஆனால் அவளது அந்த பெருமையின் முன் தலைகுனிய நான் தயாராக இல்லை. நான் சோஃபாவில் படுத்துக்கொண்டேன். அவளுக்கு அருகில் அமரக்கூட எனக்கு விருப்பமில்லை என்பதை அமைதியாக உணர்த்தினேன். எங்களுக்கிடையே ஒரு அமைதி போர் தொடங்கியது. வார்த்தைகள் இல்லை, சத்தங்கள் இல்லை, ஆனால் எல்லாமே தெளிவாக இருந்தது. அவள் தன் தொலைபேசியில் மூழ்கியிருந்தாள். நான் கண்களை மூடி படுத்திருந்தேன். நாங்கள் இருவரும் ஒரே அறையில் இல்லை, இரண்டு வெவ்வேறு உலகங்களில் இருக்கிறோம் என்று எனக்கு தோன்றியது. மறுநாள் மீண்டும் அதே சடங்குகள். வீடே திருவிழா கோலமாக இருந்தது. ஒவ்வொரு நிமிடமும் ஒரு சடங்கு. இனிப்பு செய்ய வேண்டும், பாயாசம் வைக்க வேண்டும். என்னை அவளோடு வற்புறுத்தி அமர வைத்தனர். மக்கள் கேலி கிண்டல் செய்து சிரித்து கொண்டிருந்தார்கள். என் உள்ளுக்குள் எரிமலை வெடித்து கொண்டிருந்தது. என் அம்மா, ஏன் இருவரும் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு அமர்ந்திருக்கிறீர்கள், ஏதோ கட்டாய திருமணம் செய்தது போல என்று கேலி செய்தார். அதுதான் உண்மை என்பதை அறியாமலேயே அவர் சொன்னது என் கோபத்தை இன்னும் அதிகமாக்கியது. நான் எதையும் சொல்ல முடியாமல் மௌனமாக இருந்தேன். இந்த நாட்களும் எப்படியோ கடந்தன. ஆனால் நிம்மதி எங்கேயும் கிடைக்கவில்லை. இதற்குள் அடுத்த பிரச்சனை வெடித்தது. தேனிலவு. இவளை தேனிலவுக்கு அழைத்துச் செல் என்று வீட்டார் கட்டளையிட்டனர். இதை கேட்டதும் என் இதயம் அப்படியே நின்றுவிட்டது. அலுவலகத்தில் விடுமுறை கிடைக்காது என்று சற்றென்று சொல்லிவிட்டேன். அப்பா என்னை முறைத்து பார்த்து, முன்கூட்டியே திட்டமிட்டு விடுமுறை எடுத்திருக்க வேண்டியது தானே என்றார். நான் பார்வையை தவிர்த்துவிட்டு மறந்துவிட்டேன். இப்போது மேலாளர் மாறிவிட்டார். அவர் ரொம்ப கண்டிப்பானவர். விடுமுறை தர முடியாது என்று சொல்லிவிட்டார் என்று பொய் சொன்னேன். என் முடிவில் நான் உறுதியாக இருந்தேன். இதற்கிடையில் என் கவனம் மீண்டும் என் அன்னை மலரின் பக்கம் திரும்பியது. இந்த ஏழை பெண்ணும் இந்த சொத்துள்ள திவ்யாவும், இருவருக்கும் இந்த வீட்டில் எவ்வளவு பெரிய வேறுபாடு. மலரணி இதையெல்லாம் எப்படி தாங்கிக் கொள்கிறாள்? என்னைப் போலவே அவளும் காலையில் வேலைக்கு சென்று மாலை வீடு திரும்புவாள். ஆனால் அவளுடைய சோர்வையும் வலிகளையும் என் குடும்பத்தினர் பொருட்படுத்துவதே இல்லை. அவள் மௌனத்தில் ஒரு பாரம் இருக்கிறது என்பதை இப்போதுதான் உணர்கிறேன். வேலை முடிந்து நான் வீடு திரும்பும்போது பேருந்து நிறுத்தத்தில் அவள் களைப்புடன் தனியாக நிற்பதை காணும்போது என் மனம் கனத்து போகும். இந்த வீட்டின் பாரம் அனைத்தும் அவளது தோள்களில் சுமத்தப்பட்டிருப்பதை என்னால் உணர முடிகிறது. அன்னி மலரின் அலுவலகமும் நான் செல்லும் பாதையில்தான் இருந்தது. என்னிடம் ஸ்கூட்டர் இருந்ததால் அவளை அதில் எப்பொழுதாவது அழைத்துச் செல்வேன். அன்று மாலை நேரம். வானம் மங்களாக தெரிய வாகனங்களின் இரைச்சலுக்கு நடுவே மலர் பேருந்து நிலையத்தில் தனியாக நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் ஸ்கூட்டரை நிறுத்தி ஏறுமாறு செய்கை செய்தேன். அவள் அமைதியாக பின்னால் அமர்ந்து கொண்டாள். ஸ்கூட்டர் மெல்ல நகர்ந்தது. மாலை காற்று வீச நாள் முழுவதும் இருந்த வேலைப்பளுவின் களைப்பு மெல்ல குறைந்தது. வழியில் சமோசா வாசனை வீச வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு சூடாக சில சமோசாக்களை வாங்கினோம். ஒரே வீட்டில் இருப்பவர்கள் என்பதால் எங்களுக்குள் எந்த தயக்கமும் இல்லை. பழைய விஷயங்களை பேசி சிரித்து கொண்டே வீடு வந்து சேர்ந்தோம். நான் வண்டியை நிறுத்தியதும் வாசலில் திவ்யா நிற்பதை கண்டேன். நாங்கள் இருவரும் சிரித்து பேசி வருவதை அவள் பார்த்தாள். அவள் எதுவும் சொல்லவில்லை, முகத்தை சுளிக்கவில்லை. அப்படியே அமைதியாக உள்ளே சென்று விட்டாள். அந்த மௌனம் எனக்கு இன்னும் விசித்திரமாக தெரிந்தது. வீட்டிற்குள் நுழைந்ததும் என் அம்மா என்னை ஒரு மூலைக்கு இழுத்துச் சென்றார். அவர் முகத்தில் அத்தனை கடுமை. இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள அண்ணியோடு இப்படி வெளியில சுத்திரியே என்று கடுமையான வார்த்தைகளை வீசினார். நான் சற்றும் பதறாமல், நான் சுத்தவில்லை அம்மா. அவள் பேருந்து நிறுத்தத்தில் தனியாக நின்றாள். பேருந்து வரவில்லை, அதனால் அழைத்து வந்தேன். அவள் நமது வீட்டு பெண். அவளை தனியாக விட்டுவிட்டு வருவதா என்று கேட்டேன். நான் வாங்கிய சமோசா பொட்டலத்தை காட்டி, வழியில் வாசனை வந்ததால் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்றுதான் வாங்கினேன். வழியில் நாங்கள் சிரிக்காமல் அழுதபடியா வர முடியும் என்று கேட்டேன். என் அம்மா விடாப்பிடியாக, ஏண்டா திவ்யா நல்ல வசதியான பொண்ணு, தகுதியா இருக்கிறவள், அவள் சொல்றதை நீ கேட்டு நடக்க வேண்டியது தானே, அவள் சொல் பேச்சை கேட்டு நடை என்றார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னம்மா சொல்ற, அவள் கால் அமுக்கி விடவா என்று கேட்டேன்.
ஏன் இவ்வளவு கோபப்படுற? அந்த மலர் ஏதோ உன் காதில் விஷத்தை ஊற்றிவிட்டாள். என் குடும்பத்தை கெடுக்க அவளை விடமாட்டேன் என்றார் அம்மா. இந்த வார்த்தைகள் என் பொறுமையை சோதித்தன. அவள் ஏன் கெடுக்க பார்க்கிறா? நீங்க எல்லோரும் சேர்ந்துதான் என் வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று கத்திவிட்டேன். அங்கே ஒரு கனத்த மௌனம் சூழ்ந்தது. அம்மா என்னை கடுமையாக திட்டிவிட்டு, உன் மனைவியை எங்கேனும் வெளியே கூட்டிக்கிட்டு போய் என்றார். நான் மிகவும் சோர்வாக இருந்தேன். இன்றைக்கு என் மனநிலை சரியில்லை, நாளை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வந்துவிட்டேன். சில நாட்களுக்கு பிறகு ஒரு சம்பவம் நடந்தது. மதிய நேரம். திவ்யா அறையின் ஒரு மூலையில் அமர்ந்திருந்தாள். வீடு அமைதியாக இருந்தது. அவள் மெதுவாக தண்ணீர் வேண்டும் என்று கேட்டாள். அவள் குரலில் கட்டளையோ அல்லது பணிவோ இல்லை. அது வெறும் சாதாரண வேண்டுகோள். நான் எழுந்து தண்ணீர் எடுக்கச் செல்ல இருந்த அந்த தருணத்தில் என் அப்பா சற்றென்று எழுந்து சமையல் அறைக்குள் சென்றார். நான் அப்படியே திகைத்து நின்று விட்டேன். என் கண்களை என்னாலேயே நம்ப முடியவில்லை. என் அப்பா தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட ஒரு கிளாஸ் தண்ணீரை தானாக எடுத்து குடித்ததில்லை. எப்பொழுதும் எங்களை கூப்பிட்டு கட்டளையிட்டு அதிகாரத்தோடு நடத்துவார். அப்படிப்பட்டவர் இப்போது ஒரு கிளாஸில் தண்ணீர் நிரப்பி அவளிடம் சென்று நீட்டினார். அவள் திகைத்து போய், மாமா நீங்கள் ஏன் எடுத்து வந்தீர்கள் என்று கேட்டாள். அப்பா லேசாக புன்னகைத்து, பரவாயில்லை அம்மா, நீ கேட்டாய், அதுதான் நானே கொண்டு வந்தேன் என்றார். அந்த பார்வையை பார்த்தபோது என் நெஞ்சு உடைந்து போனது. சொத்துக்காகவும் அந்த தகுதிக்காகவும் என் அப்பா எந்த அளவிற்கு தாழ்ந்து நிற்கிறார் என்பது எனக்கு புரிந்தது. ஒரு மனிதனாக தன்னை முன்னிறுத்தியவர் இப்போது அந்த பணத்திற்கு முன்னால் வெறும் அடிமையாகி போனதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. முன்பெல்லாம் வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தால் அவர்களுடன் அமர்ந்து சாப்பிடுவதை என் தந்தை கௌரவ குறைச்சலாக நினைப்பார். விருந்தினர்களுடன் சாப்பிட்டால் என் தகுதி குறைந்துவிடும் என்று தம்பட்டம் அடித்து கொண்டவர் அவர். ஆனால் இன்று அதே தந்தை தன் மருமகளுக்கு தானே தண்ணீர் கொண்டு சென்று கொடுத்து உபசரிப்பதை காணும்போது என் உள்ளுக்குள் ஆத்திரமும் அதே சமயம் ஆழ்ந்த இயலாமையும் கொப்பளித்தது. நான் என் கைகளை இறுக்கமாக மூடிக்கொண்டு அமைதியாக என் அறைக்கு சென்று விட்டேன். சில நாட்கள் கழித்து, இன்னும் சொத்துக்கள் ஏன் கணவனின் பெயரில் மாறவில்லை என்று அம்மா மெதுவாக ஆரம்பித்தார். என் அப்பா தீவிரமாக, இது ஏதோ கடையில் வாங்கும் மிட்டாய் அல்ல, கோடிக்கணக்கான சொத்து, சட்டப்பூர்வமான வேலைகள் நடக்கின்றன. இன்று கூட நான் வழக்கறிஞரை சந்தித்தேன். இன்னும் சில காலமாகும், ஆனால் நிச்சயம் எல்லாம் கைக்கு வந்துவிடும் என்றார். அவர் குரலில் அந்த பழைய திமிர் இருந்தது. ஆனால் இப்போது அதில் பேராசையும் கலந்து நின்றது. என் அம்மா மிக மெதுவாக ஆனால் உறுதியான குரலில் சொன்னார், அவர்களுக்குள் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் எல்லாம் உறுதியாகிவிடும். பிறகு அந்த பெண் இந்த வீட்டை விட்டு எங்கும் போக மாட்டாள். குழந்தை மட்டும் சீக்கிரம் பிறக்க வேண்டும் என்றார். அவர் சொன்னதை கேட்டு என் மனதிற்குள் ஏளனமாக சிரிப்புதான் வந்தது. எப்படி குழந்தை பிறக்கும்? நான் அவளை தொட்டதே இல்லையே. ஒவ்வொரு இரவும் அந்த அறைக்கு செல்லும்போது ஒரு விதமான இறுக்கத்தை உணருவேன். திவ்யா ஒரு பக்கம் அமர்ந்திருப்பாள், நான் மறுபக்கம். அவள் என்னை ஒரு முறை கூட நிமிர்ந்து பார்க்க மாட்டாள். நானும் அவளை திரும்பி பார்க்க மாட்டேன். அந்த அறையில் நிலவும் மௌனம் ஒரு கனமான பாரத்தைப் போல எங்கள் இருவருக்கும் இடையில் ஊஞ்சலாடி கொண்டிருந்தது. சில சமயம் நான் அவளை பார்க்கும்போது அவள் உடனே பார்வையை திருப்பிக் கொள்வாள். அவளும் நான் முதலடி எடுத்து வைப்பேன் என்று காத்திருப்பதாகவே எனக்கு தோன்றியது. ஆனால் நான் அதை செய்ய துளியும் தயாராக இல்லை. என் உள்ளத்தில் ஒரு பிடிவாதம் வளர்ந்து கொண்டே இருந்தது. அவள் என்னை பிரமிக்க வைக்கும் அளவிற்கு அழகி இல்லை. என் இதயத்தில் அவளுக்கு எந்த இடமும் இல்லை. பிறகு எதற்காக இந்த நாடகத்தில் நான் நடிக்க வேண்டும் என்று என்னை நானே கேட்டுக்கொண்டேன். அந்த நேரங்களில் என் நினைவுக்கு வருவது அன்னி மலரின் முகம் மட்டுமே. அவள் உண்மையிலேயே அழகானவள். அவளுடைய அழகு என்பது வெறும் முகத்தில் மட்டுமில்லை, அவள் தன்னை தக்க வைத்துக் கொள்ளும் அந்த விதத்தில்தான் இருக்கிறது. எப்போதும் முக்காடு அணிந்து கண்ணியமான நடையுடன் மென்மையான பேச்சோடு வீட்டு வேலைகளையும் கவனித்து கொண்டு வேலைக்கும் சென்று குழந்தைகளையும் வளர்க்கிறாள். இத்தனை சுமைகளை சுமந்தும் ஒரு முறை கூட அவள் குறை சொன்னதே இல்லை. அவள் புன்னகையில் ஒரு அமைதி இருக்கும். அவளுடன் பேசும்போதுதான் ஒரு பெண் என்பவள் இப்படித்தான் இருக்க வேண்டும். வலிமையானவள், அதே சமயம் மென்மையானவள், அறிவுள்ளவள், அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் குணமுடையவள் என்று எனக்கு தோன்றும். அவள் என்னிடம் பேசுவது ஒரு சாதாரணமாக விஷயங்களாக இருந்தாலும் அதில் ஒரு ஆழம் இருக்கும். எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு மௌனமாக தாங்கிக் கொள்ளும் அவளது குணம் என்னை வியக்க வைக்கும். ஒரு நாள் மாலை நேரம் முற்றத்தில் அமர்ந்திருந்தோம். இதமான காற்று வீசிக்கொண்டிருந்தது. சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. அன்னி தன் துப்பட்டாவை சரி செய்து கொண்டு தன் குழந்தைகளை பற்றி பேசத் தொடங்கினாள். அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஆனால் என் மனம் வேறு எங்கோ அலைபாய்ந்தது. ஒரே வீட்டில் 2 பெண்கள். ஒருவர் தன் வருகைக்காக ஒட்டுமொத்த குடும்பமும் மாற துடிக்கும் திவ்யா.
மற்றொருவர் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு மௌனமாக வாழும் மலரண்ணி. இது எவருக்குமே புரியவில்லையே. அவள் என்னை பார்த்து சிரித்து, என்ன யோசிக்கிறாய் என்று கேட்டாள். நான் பார்வையை தாழ்த்தி கொண்டு, ஒன்றுமில்லை அண்ணி என்றேன். ஆனால் உண்மை அதுவல்ல. என் வீட்டை பார்க்கிறேன், என் பெற்றோரை பார்க்கிறேன், என் உறவுகளை பார்க்கிறேன். அனைத்தும் சிதைந்து போயிருப்பதை உணர்கிறேன். இரவு என் அறைக்கு சென்றபோது திவ்யா முன்பை போலவே அமைதியாக அமர்ந்திருந்தாள். கையில் தொலைபேசி இருந்தது. ஆனால் அவள் அதை பார்க்கவில்லை. எதையோ ஆழமாக சிந்தித்து கொண்டிருந்தாள். நான் கதவை மூடிவிட்டு அமர்ந்தேன். மீண்டும் அந்த அறையில் அதே இறுக்கமான மௌனம். அந்த மௌனம் எங்களை வாட்டி வதைத்தது. ஒருவேளை இந்த உறவு தொடங்காமலேயே முடிந்து விடுமோ, அல்லது தொடங்கினாலும் ஒரு கணவன் மனைவிக்கு தேவையான எந்த ஒரு உணர்வும் இந்த உறவில் இருக்கப் போவதில்லையோ, இந்த எண்ணங்களுடனேயே நான் கண்களை மூடினேன். தூக்கம் வரவில்லை. வாழ்க்கை வழக்கம் போல நகர்ந்து கொண்டிருந்தது. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாத நிலையில் ஒரு நாள் நான் வீட்டிற்கு நுழைந்தபோது சூழ்நிலை வழக்கத்திற்கு மாறாக இருந்தது. நான் வாசலை தாண்டியதும் என் அம்மா மின்னல் வேகத்தில் என் அருகில் வந்தார். கையில் தண்ணீர் கிளாஸ் கொடுப்பார் என்று எதிர்பார்த்தால் அவர் என் வாயில் ஒரு இனிப்பு உருண்டையை வலுக்கட்டாயமாக திணித்தார். நான் என்ன நடக்கிறது என்று புரியாமல் ஒரு நிமிடம் அப்படியே நின்றேன். அந்த இனிப்பின் சுவை என் நாவில் பரவியது. ஆனால் என் மனதில் ஒரு கேள்விக்குறி பெரிதாக இருந்தது. என்னம்மா இது, ஏன் இப்படி என்று ஆச்சரியத்துடன் கேட்டேன். என் அம்மாவின் முகத்தில் நான் அதுவரை காணாத ஒரு பிரம்மாண்டமான மகிழ்ச்சி இருந்தது. கண்கள் மின்னின. சொல்ல முடியாத அளவு பெரிய சந்தோஷம். கதிர், உன் மனைவி திவ்யா கருவுற்றிருக்கிறாள் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் காலம் அப்படியே உறைந்து போனது. என் காதுகளில் அந்த செய்தி ஒரு வெடிகுண்டு போல ஒலித்தது. என் மனைவி கர்ப்பமாக இருக்கிறாளா? எங்களுக்கு திருமணமாகி 6 மாதங்கள் முடிந்து விட்டன. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் நான் அவளை ஒரு முறை கூட நெருங்கியதில்லை. இந்த செய்தி எனக்கு அதிர்ச்சியை தரவில்லை, மாறாக ஒரு பெரும் பேரதிர்ச்சியை தந்தது. நான் அங்கேயே சிலையாக நின்றேன். என் முகத்தில் இருந்த அதிர்ச்சியை எவராவது கவனித்திருந்தால் என்ன ஆச்சு என்று கேட்டிருப்பார்கள். ஆனால் என் பெற்றோரோ தங்கள் மகிழ்ச்சியில் அவ்வளவு மூழ்கி போயிருந்தார்கள். நான் மெல்ல கண்களை உயர்த்தி திவ்யாவை பார்த்தேன். அவள் ஒரு ஓரத்தில் தலைகுனிந்து அமர்ந்திருந்தாள். அவளுடைய முகத்தில் மகிழ்ச்சியோ பயமோ அல்லது பதற்றமோ இல்லை. ஏதோ ஒரு ஆழ்ந்த மௌனம் மட்டும் நிலவியது. அவளுக்கு எல்லாமே தெரிந்திருக்கிறது, ஆனால் எதையோ மறைக்கிறாள் என்று எனக்கு தோன்றியது. ஒருவேளை தவறு நடந்திருக்குமோ, அறிக்கை தவறாக இருக்குமோ என்று என் மனம் ஓயாமல் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தது. அடுத்த நாள் நாங்கள் மருத்துவமனைக்கு சென்றோம். வண்டியில் செல்லும்போது அம்மா அடிக்கடி திவ்யாவை பார்த்து சிரித்து கொண்டிருந்தார். என்னை பார்த்து, பார்க்கதிர் எப்படி பதறுகிறான், இப்போதுதான் தந்தையாக போகிறானே என்று கேலி செய்தார். நான் எந்த பதிலும் சொல்லவில்லை. என் பார்வை சாலையில் இருந்தாலும் என் மனம் எங்கோ அலைவாய்ந்து கொண்டிருந்தது. மருத்துவமனையின் அந்த வெண்மையான சுவர்கள் ஒரு விதமான அமைதியையும் அதே சமயம் ஒரு பயத்தையும் தந்தன. மருத்துவர் சில சோதனைகளை செய்துவிட்டு அமைதியான குரலில், ஆம், உங்கள் மனைவி கருவுற்றிருக்கிறார் என்று உறுதிப்படுத்தினார். இதை கேட்டதும் எனக்குள் இருந்த உலகம் உடைந்து போனது. நான் பதற்றத்துடன், டாக்டர், தயவு செய்து இன்னொரு முறை சரிபார்க்க முடியுமா? ஏதோ தவறு நடந்திருக்கும் என்று கெஞ்சினேன். மருத்துவர் என்னை முறைத்து பார்த்து மிகவும் கண்டிப்பான குரலில், இதில் தவறு நடக்க வாய்ப்பில்லை, நீங்களே இந்த அறிக்கையை பாருங்கள் என்றார். என் கையில் அந்த தாள்கள் இருந்தன. ஆனால் எழுத்துக்கள் எல்லாம் என் கண்களுக்கு மங்கலாக தெரிந்தன. ஒன்றும் புரியவில்லை. வீட்டிற்கு திரும்பியதும் நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது. இப்போது திவ்யா இந்த வீட்டின் மிக முக்கியமான நபர். அவளுக்கு பிடித்தமான உணவுகள் சமைக்கப்படுகிறன. அவள் எங்கே உட்கார வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என ஒவ்வொரு விஷயத்திலும் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டனர். அந்த வீட்டில் அவள் ஒரு ராணியைப் போல நடத்தப்பட்டாள். நான் ஒரு மூலையில் உட்கார்ந்து, இது எப்படி சாத்தியம், அவளை நான் தொட்டது கூட இல்லையே, பிறகு எப்படி கர்ப்பம் தரிக்க முடியும் என்று என்னையே கேட்டுக்கொண்டேன். என் குடும்பத்தில் இப்படி ஒரு கரையை அவளால் எப்படி ஏற்படுத்த முடியும்? இந்த குழப்பமான கேள்விகள் என் மூளையை துளைத்து கொண்டிருந்தன. யாரிடமும் இதை பற்றி பேச முடியாமல் தவித்தேன். ஒரு நாள் என் அண்ணி மலர் என்னை கவனித்து விட்டாள். அவள் அருகில் வந்து, என்ன கதிர், ஏதோ ஒரு பெரிய கவலையில் இருக்கிறாயே, என்னாச்சு என்று கேட்டாள். நான் பயத்தில் முகத்தை திருப்பிக் கொண்டு, ஒன்றுமில்லை அண்ணி என்று சொல்லிவிட்டேன். ஆனால் என் உள்ளே புதைந்திருக்கும் அந்த ரகசியம் என்னை மெல்ல மெல்ல கொன்று கொண்டிருக்கிறது என்பது அவளுக்கு தெரியவில்லை. அந்த சூழலில் நான் வாயை திறந்து உண்மையை சொன்னால், நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய், உன் மனைவியை கவனிக்காமல் வேறு எங்கே கவனம் செலுத்தினாய் என்று குற்றம் என் மீதே திரும்பும் என்பதை நான் உணர்ந்திருந்தேன். என் நிலைமையை யாரிடமும் எடுத்து சொல்ல முடியவில்லை.
அன்று இரவு அறைக்குள் மங்கலான வெளிச்சம். திவ்யா படுக்கையின் ஓரத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தாள். என் பொறுமை எல்லை மீறியது. அவளை கோபத்துடன் பார்த்து, என்ன இந்த நாடகம்? இது என்னவென்று உனக்கு தெரியுமா என்று கத்தினேன். அவள் நிதானமாக தலையை நிமிர்த்தி என் கண்களை நேராக பார்த்து, இது உன்னுடைய குழந்தைதான் என்றாள். என் மூளை அப்படியே செயலிழந்து போனது. நான் ஒரு அடி முன்னே வைத்து, என்னை ஏமாற்ற நினைக்காதே என்று கோபத்துடன் கத்தினேன். ஆனால் அவள் எந்த குழப்பமும் இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல், திருமணம் நடந்தது உன்னுடன், அதனால் குழந்தை உன்னுடையது என்று மீண்டும் மீண்டும் அதே வாக்கியத்தை சொன்னாள். அவள் முகத்தில் குற்ற உணர்ச்சி இல்லை, ஏதோ ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கைதான் என்னை இன்னும் அதிகமாக பதற்றமடைய வைத்தது. அவள் பொய் சொல்கிறாளா அல்லது ஏதோ ஒரு மாயையில் இருக்கிறாளா என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அன்று இரவு முழுவதும் அந்த அறையின் அமைதி என் காதுகளில் இரைச்சலாக ஒலித்தது. முடிவில் இதை யாரிடமாவது சொல்லியே ஆக வேண்டும் என்று முடிவு செய்தேன். மறுநாள் காலை நகரின் ஒரு ஓரத்தில் மலர் அண்ணியை சந்தித்தேன். காற்று இதமாக வீசிக்கொண்டிருந்தது. நான் தயக்கத்துடன் எல்லா உண்மைகளையும் அவளிடம் கொட்டிவிட்டேன். நான் அவளை ஒரு முறை கூட தொட்டதில்லை அண்ணி என்று சொன்னபோது அவள் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். சில நொடிகள் மௌனத்திற்கு பிறகு அவள் ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு, இப்போது எதுவும் பேசாதே கதிர். இப்போது நீ எதை சொன்னாலும் அது உனக்கே எதிராக முடியும். குழந்தை இந்த உலகத்திற்கு வரட்டும். பிறந்த பிறகு டிஎன்ஏ பரிசோதனை செய்வோம். உண்மையை யாரும் மறைக்க முடியாது என்றாள். அவள் சொன்னதுதான் சரி என்று பட்டது. ஆனால் அந்த உண்மைக்காக காத்திருப்பது ஒரு நரக வேதனையாக இருந்தது. திவ்யா என் பெயரில் இருக்கிறாள், என் மனைவி. ஆனால் அவள் யாருடன் தொடர்பில் இருந்தாள்? அந்த வீட்டின் கதவுகள் எப்போது திறந்தன? அவள் வெளியே சென்றிருந்தாளா அல்லது இந்த வீட்டுக்குள்ளேயே ஏதோ நடந்ததா? என் ஒவ்வொரு எண்ணமும் விஷமாக மாறி என் உள்ளத்தை சிதைத்தது. என் அம்மா பேரன் பிறப்பான், அவனுக்கு உன் சாயல் இருக்கும் என்று சொல்லும்போது என் நெஞ்சில் ஆத்திரம் கோப்பளிக்கும். என் வாரிசே இல்லையே, பின் எப்படி என் சாயல் இருக்கும் என்று என் மனம் கத்தியது. அந்த பதற்றமான நாட்களில் மலர் அணிதான் என்னை சமநிலைப்படுத்தினாள். என் முகத்தில் கோபமும் விரைப்பும் தெரிவதை அவள் கவனித்து விட்டால் போதும். உடனே, கதிர் எனக்கு பொருட்கள் வாங்க வேண்டும், என்னுடன் வெளியே வா என்று சாக்கு சொல்லி என்னை அழைத்துச் செல்வாள். நாங்கள் இருவரும் தெருவில் நடப்போம். அந்த மாலை நேரத்தில் மக்கள் நடமாட்டத்திற்கு இடையே நாங்கள் அந்நியர்களைப் போல நடக்கவில்லை. தெரு ஓரம் நின்று பானிபூரி சாப்பிடுவோம். அந்த புளிப்பான சுவை என் நாக்கில் பட்டதும் அந்த நொடிக்கு திவ்யாவை பற்றிய நினைவுகள் மறைந்து போகும். அவள் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாள். அந்த குளிர்ந்த இனிப்பு என் உள்ளே எரிந்து கொண்டிருந்த கோபத்தை மெல்ல குறைக்கும். அந்த பயணங்கள் எனக்கு ஒரு தற்காலிக அமைதியை தந்தன. வீடு திரும்பும்போது என் மனம் சற்று தேறியிருக்கும். அந்த 9 மாதங்கள் எனக்கு ஒரு தவம் போல கழிந்தன. ஒவ்வொரு நாளும் ஒரு சோதனை, ஒவ்வொரு இரவும் ஒரு பாரம். ஆனால் மலர் அணி மட்டும் இல்லை என்றால் நான் இந்நேரம் உடைந்தே போயிருப்பேன். அவள் எனக்கு ஒரு ஊண்டுகோலாக இருந்தாள். அவள் எனக்கு தரும் அந்த அமைதியான ஆதரவு என்னை சுக்குநூறாக உடைய விடாமல் தடுத்து கொண்டே இருந்தது. ஒரு மாலை நேரத்தில் நாங்கள் முற்றத்தில் அமர்ந்திருந்தோம். சூரியன் மறைய வெளிச்சம் மங்கலாக இருந்தது. மலர் அண்ணி தன் துப்பட்டாவை சரி செய்து கொண்டு மெல்லிய குரலில் பேச ஆரம்பித்தாள். கதிர், உன் அண்ணன் செல்வம் ஆரம்பத்தில் என் மீது அன்பு செலுத்துவது போல நடித்து என்னை தன் வலையில் வீழ்த்தினான். அவன் காட்டிய அன்பு உண்மையானது என்று நம்பினேன். ஆனால் அது வெறும் ஏமாற்று வேலைதான் என்றாள். அவள் குரலில் பல ஆண்டுகளாக தேங்கி நின்ற வலி இருந்தது. தான் எப்படி ஏமாற்றப்பட்டாள், எப்படி இந்த வீட்டில் தனிமையின் சிறையில் அடைக்கப்பட்டாள் என்பதை விவரித்தாள். தன் பெண் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக மட்டுமே அவள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டிருந்தாள். அவளை பற்றி எனக்கு முன்பிருந்த மரியாதையை விட இப்போது ஒரு விதமான அதீத மதிப்பு எனக்குள் உருவானது. சில நாட்களில் திவ்யாவுக்கு பெண் குழந்தை பிறந்தது. வீட்டில் கொண்டாட்டங்கள் கரை புரண்டன. அம்மாவும் அப்பாவும் ஏதோ உலகத்தையே வென்றுவிட்டது போல பூரித்து போனார்கள். அந்த நிமிடம் எனக்கு மலர் அண்ணியின் பெண் குழந்தைகள் பிறந்தபோது நடந்த அவமானங்கள் நினைவுக்கு வந்தன. ஆனால் என் மனதில் ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. ஒரு தருணம் பார்த்து அந்த பச்சிளம் குழந்தையை தூக்கி கொண்டு ரகசியமாக டிஎன்ஏ பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தேன். அந்த சில நாட்கள் என் வாழ்வில் மிக கொடூரமான நாட்கள். முடிவு வந்தது. கைகள் நடுங்க அந்த தாளை திறந்தேன். என் மூச்சு நின்றது. குழந்தை என்னுடையது இல்லை. ஆனால் அதைவிட அதிர்ச்சியான விஷயம், அந்த குழந்தையின் இரத்த வகை எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தது. என் மனம் வேகமாக சிந்தித்தது. அந்த குடும்ப இரத்த வகை சேர்ந்தவர் எங்கள் வீட்டில் என் அண்ணன் செல்வம் மட்டுமே. என் கால்கள் தள்ளாடின. உடனே மலர் அண்ணியை அழைத்து அந்த உண்மையை சொன்னேன்.
அவளும் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். உறுதிப்படுத்த மீண்டும் செல்வத்திற்கு பரிசோதனை செய்தோம். முடிவு வந்தபோது உண்மை என் முன் நின்றது. அந்த பெண் குழந்தை என் அண்ணன் செல்வத்தின் வாரிசு. வீடே ஒரு நீதிமன்றம் போல மாறியது. எல்லோரும் கூடியிருந்தனர். ஆதாரங்களுடன் உண்மையை சொன்னபோது என் அண்ணன் செல்வம் வாயடைத்து போனான். திவ்யா நிமிர்ந்து உட்கார்ந்து, என் கணவன் அதாவது கதிர் என்னை பொருட்படுத்தவில்லை, எனக்கு துணையாக இல்லை, அதனால்தான் நான் உங்கள் மூத்த மகனை தேடினேன் என்றாள். அவள் சொன்னது கசப்பான உண்மைதான். ஆனால் அந்த துரோகத்தை அது நியாயப்படுத்தவில்லை. எங்கள் குடும்பம் சுக்குநூறாக உடைந்தது. என் அப்பா தன் மகன் செய்த காரியத்தை கேட்டு அதிர்ந்து போனார். ஆனால் முடிவு எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் அண்ணன் செல்வம் மலரண்ணியை விவாகரத்து செய்துவிட்டு அவளை வீட்டை விட்டு துரத்தினான். நானும் திவ்யாவை விவாகரத்து செய்வதாக அறிவித்தேன். துரோகமும் பேராசையும் நிறைந்த அந்த வீடு கடைசியில் வெறுமையோடு நின்றது. என் அண்ணன், என் மனைவி, என் பெற்றோர் எல்லோருமே ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்து இறுதியில் தங்களை இழந்து நின்றனர். அந்த வீட்டின் அந்த சுவர்கள் மட்டுமே அந்த பொய்களின் சாட்சியாக மௌனமாக நின்றன. அண்ணன் செல்வம் திவ்யாவை திருமணம் செய்து கொண்டான். என் பெற்றோரின் ஆசை நிறைவேறியது. சொத்துக்கள் அண்ணனிடமே தங்கின. திவ்யாவும் அந்த வீட்டிலேயே நிலைத்து விட்டாள். இந்த சூழலை தாங்கிக் கொள்ள முடியாமல் சில நாட்கள் அந்த வீட்டில் நரக வேதனையை அனுபவித்தேன். ஒவ்வொரு நொடியும் அந்த வீட்டிலிருந்து வெளியேற துடித்தேன். மறுபுறம் அண்ணி மலர் வீட்டை விட்டு துரத்தப்பட்டிருந்தாள். அவளிடம் ஆதரவுக்கு யாரும் இல்லை. ஆனால் அவள் சோர்ந்து விடவில்லை. தன் வேலையை தொடர்ந்து சிறியதொரு வீட்டை எடுத்து தன் பெண் குழந்தைகளுடன் கண்ணியமாக வாழத் தொடங்கினாள். அவளை தேடி பிடித்து நான் சென்ற அந்த நாள் என் வாழ்வின் மறக்க முடியாத நாள். நான் அவளது வீட்டின் கதவை தட்டிய போது அவளது முகத்தில் களைப்பு இருந்தாலும் கண்களில் அதே உறுதி இருந்தது. நான் வந்திருப்பதைக் கண்டு அவள் ஆச்சரியப்பட்டாள். அவள் பெண் குழந்தைகள் ஓடி வந்து சித்தப்பா வந்துவிட்டார் என்று என்னை சூழ்ந்து கொண்டனர். அவர்கள் சிரிப்பில் அந்த சிறிய வீடு நிரம்பியது. அந்த சின்னஞ்சிறு வீட்டில் இருந்த நிம்மதி நான் வாழ்ந்த அந்த பெரிய வீட்டில் ஒருபோதும் இருந்ததில்லை. அப்போது ஒரு எண்ணம் என் மனதில் தோன்றியது. நான் மிகுந்த தயக்கத்துடன் அவளிடம், நாமே திருமணம் செய்து கொண்டால் என்ன என்று கேட்டேன். அவள் அதிர்ச்சியில் உறைந்து மறுத்தாள். ஆனால் நான் அவளுக்கு புரிய வைத்தேன். நீ வேறு ஒருவரை திருமணம் செய்தால் உன் குழந்தைகளுக்கு அவர் அந்நியராக இருப்பார். ஆனால் நான் உன் குழந்தைகளுக்கு சித்தப்பா, அவர்களுக்கு நான் பாதுகாப்பு. நாம் இருவரும் சேர்ந்து வாழ்ந்தால் அது நம் இருவருக்கும் குழந்தைகளுக்கும் நல்லது என்றேன். பல மாத யோசனைக்கு பிறகு அவள் சம்மதித்தாள். நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். அதன் பிறகு நாங்கள் அந்த ஊரை விட்டு வெளியேறி வேறு ஒரு சிறிய நகரத்தில் வீடு எடுத்து வசிக்கத் தொடங்கினோம். இன்று அந்த சிறிய வீடு மகிழ்ச்சியின் இல்லமாக இருக்கிறது. இப்போதுதான் என் வாழ்க்கை ஒரு சரியான பாதையில் திரும்பியுள்ளது. வாழ்க்கை என்பது வெறும் உறவுகளில் பெயரால் மட்டும் நடப்பதில்லை. அது மனிதர்களின் நல்ல குணங்களால் இயங்குகிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். கெட்ட குணம் கொண்ட ஒருவருடன் வாழ்வதை விட நல்ல குணம் கொண்ட ஒரு உழைப்பாளி பெண்ணுடன் வாழ்வதுதான் மேலானது என்பதை என் அனுபவத்தில் கண்டேன். மறுபுறம் அண்ணன் செல்வத்திற்கும் திவ்யாவிற்கும் இடையே மீண்டும் மோதல்கள் தொடங்கின. திவ்யா மீண்டும் கர்ப்பமாக இருக்கிறாள். ஆனால் இந்த முறையும் பெண் குழந்தைதான் பிறக்கப் போகிறது என்று மருத்துவர் சொல்லிவிட்டார். முன்பு அண்ணி மலரை எப்படி குறை சொன்னார்களோ அதே வார்த்தைகளை இப்போது திவ்யா மீதும் வீசுகிறார்கள். ஆனால் உண்மையில் குறை யாரிடம் இருக்கிறது என்பது இப்போது உலகத்திற்கு தெரிந்துவிட்டது. அந்த பெண் குழந்தைகள் பிறப்பதற்கு என் அண்ணன் தான் காரணம் என்பது இப்போது தெளிவாகிவிட்டது. என் வீட்டில் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் வீட்டில் மீண்டும் அதே சண்டைகளும் விரக்தியும் நிறைந்திருக்கின்றன. வாழ்க்கை எங்களை வெவ்வேறு பாதைகளில் பிரித்து சென்றது. ஒவ்வொரு குற்றச்சாட்டும் உண்மை அல்ல என்பதையும், காலம் ஒரு கட்டத்தில் உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டும் என்பதையும் நான் உணர்ந்து கொண்டேன். வாழ்க்கை சில நேரங்களில் கசப்பாக தெரிந்தாலும் இறுதியில் நல்லவர்களுக்கு நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் என் புதிய வாழ்க்கையை தொடர்கிறேன். நன்றி.